ஓரளவுக்கு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இசைந்து வந்தீங்கன்னா தான் கிராமிய பாட்டோட உங்களுக்கு ஒரு நல்ல வாலிபர்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்பி சரியான நேரத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப தம்பிகளுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்க பார்க்கிற இந்த ஐயா ஒரு பைபிள் காலேஜ் படிச்ச சென்னை பகுதியில் தெரிந்து கொண்டிருந்த என்னை தான் என் ஆண்டவராகிய இயேசு சந்தித்தார். பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் என் சத்தம் கேக்குதுன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. குடிகாரனாகவும் திருடனாகவும் அநேகரை காயப்படுத்துகிறவனாக இருந்த என்னை தான் என் ஆண்டவராகிய இயேசு சந்தித்து என்னை அபிஷேகித்து ஒரு சாதாரண மனிதனா வைக்கல, என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினான். ஊழியக்காரனா மாற்றுறது மார்த்தம் அல்ல, எனக்கு இன்னைக்கு 300 குழந்தைகளை எடுத்து வளர்த்து பட்டதாரிகள் ஆக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு குடிகாரனை ஒரு திருடனை மாத்தி 300 பட்டதாரிகளை உருவாக்கி இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும்னா நல்லா படிச்சிருக்கிற வாலிப தம்பிகளை கொண்டு, தம்பி நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை கொண்டு, நல்ல நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் இந்திய தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குறது எளிதான காரியம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நானும் என் மனைவியும் எங்களுக்கு படிப்பறிவு தெரியாதுதான். நாங்க எப்படி தெரியுமா ஊழியத்தை ஆரம்பிச்சேன்? தம்பிங்களுக்கு என் சாட்சியை சொல்ல நான் மிகுந்த பாரத்தோடு கூட நான் உங்க மத்தியில நிக்கிறேன். சாராயம் குடிச்சிட்டு சண்டை போட்டு எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா தேவன் என்னை அபிஷேகித்த போது நானும் என் மனைவி இன்னைக்கு என் கூட 20 குழந்தைங்க வந்திருக்காங்க. என் பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நானும் எங்க அம்மாவும் எங்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால வேதத்தை எடுப்போம், கூட்டி கூட்டி படிப்போம், முழங்கால நின்று ஜெபிப்போம், சாப்பிட்ற தட்டை வச்சுட்டு அடிப்போம், குடத்தை கமித்தி வச்சு அடிப்போம். அப்ப ஆண்டவர் கொடுத்த பாடல்களை தான் பாடி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சோம். அங்க ஆரம்பிச்ச அந்த அபிஷேகம் இன்னைக்கு ஜபத்தோட்டத்துல கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னால நிக்க வைத்திருக்கிறது. அப்போ என் மனைவி ரொம்ப ரட்சிப்புக்குள்ள வரல. நான் ஆண்டவராகிய இயேசு பத்தி சொல்லுவேன், அது அவங்களுக்கு புரியாது. எங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய போராட்டமா இருந்துச்சு. அப்போ எங்க மனைவியை கூட நான் பாட்டுல தான் பாடி ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அந்த ஒரு பாட்டு, கிராமிய பாடல், அநேக ஜனங்கள் இந்த பாடலை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. தந்தானே நன்னானே தாரானே நன்னானே தாரானே நானானே தாரானே நானானே தந்தனானே தரனானே தன்னானே. எங்க மனைவியை இப்படிதான் ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன். ஒருவேளை இதற்குள்ள யாராவது கொஞ்சம் ரட்சிப்பு தெரியாம இருப்பீங்கன்னா இந்த பாடல் உங்களுக்கு உதவியா இருக்கும். தண்ணி குடம் எடுத்து தண்ணி முள்ள போற புள்ளே, சீக்கிரமா வாயம் புள்ளே, நான் காளையர் கோயில் போக வேண்டும்.
சீக்கிரமா வாமா, எனக்கு சில்லறை எடுத்து தாமா. கொஞ்சம் நில்லு நானும் வாரே, ஆடி மாசம் வாரேன் என்று நான் சாமி கிட்ட நேர்ந்திருக்கேன். இதோ சீக்கிரமா வாரே மச்சான், சில்லறை எடுத்து தாரே. கோயிலுக்கு போற மச்சான், கொஞ்சம் நில்லு நானும் வாரேன். அல்லேலூயாவா. உடனே எங்க மனைவியை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு நான் பண்ண வேலை, அந்த சாமி இல்ல புள்ளையா அத்தை பெத்த செல்ல புள்ள. என் மகளை கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இயேசு இறங்கி வந்த அதிசயத்தை பாரு புள்ள. எல்லாரும் கையை அசைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா. பாட்டு பாடியே என் மனைவி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தேன். அல்லேலூயாவா. அந்த சாமி இல்ல புள்ளையா அத்தை பெத்த செல்ல புள்ள. இயேசு இறங்கி வந்த அதிசயத்தை பாரு புள்ள. பக்கத்தில் வந்து பாரு அந்த இயேசுவை போல யாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அம்மா, எங்களுக்கு இசை பத்தி எல்லாம் தெரியாது, இசை பள்ளிக்கூடம் போனதில்லை. ஆனா அப்பாவை ஆராதிச்சோம், அவர் என்ன அபிஷேகம் பண்ணாரு. இன்னைக்கு பல இடங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மேன்மைப்படுத்த தேவன் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் இப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் பாடி தேசத்துல நாங்களும் எங்க பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறோன்றத உங்களுக்கு கிராமிய பாடல் வழியா நாங்க காட்டிட்டு இருக்கிறோம். நான் எங்க மனைவி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாட்டு பாடி என் மனைவி ஆண்டவரை ரட்சிப்புகளை கொண்டு வந்ததுனால இந்த பாட்டே எங்களுக்கு ஃபேமஸா மாறிடுச்சு. அநேக இடங்களில ஜனங்கள் தொடப்பட்டாங்க, வாலிபர்கள் தொடப்பட்டாங்க. இன்னைக்கு ஏன் கூட நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு இது காட்டுறதுக்காக என் பிள்ளைகளை அறிமுகப்படுத்த விரும்புறேன். உங்களை போலவே ஒரு வயதிலிருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பிள்ளைகளை கொடுத்து எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்க ஒரு நிமிடம் முன்னாடி வந்து இப்படி நிற்பாங்க. வாலிபர்களுக்கு அது ஒரு பெரிய மிகுந்த சாட்சியா இருக்கும். தம்பி எல்லா தம்பியில வர சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தலாமா? நாங்க போய் விளையாட்டுக்கு இதை சொல்லாம எந்த இடத்துக்கு போனாலும் இன்றைக்கு என்கிட்ட 30 குழந்தைங்க இருக்காங்க. பிள்ளைகள் எல்லாரையும் அவங்களுக்கு எளிமையான உணவு கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து, இன்றைக்கு தேசத்துல நல்ல மாணவ செல்வங்களா, உங்களை போல பாடுகிறவர்களா, தேவனை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தர் இன்னைக்கு மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே நிமிடம் ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் எங்க பிள்ளைகளை காட்டிட்டு, உங்களுக்கு எங்க பிள்ளைகள்ல அவங்க எப்படி பாடுவாங்க,
அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கறத நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு சின்ன சாட்சி தான். எல்லாருமே வந்து சொன்ன எல்லா பிள்ளைகளும் பாசமா முதற்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நிமிடம் வந்து அறிமுகம் ஆயிட்டு போயிருவாங்க. எங்க பிள்ளைங்க நல்லா பாடக்கூடிய பிள்ளைங்க, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைங்க. எங்க பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஜெபத்தோட்ட வரைக்கும் வந்திருக்காங்கன்னா தேவன் எங்க மேல வச்ச இரக்கம். ஹல்லேலூயா. தேவஜனமே, ஏதோ வெறும் பாட்டு பாடிட்டு உங்க மத்தியில கதையை சொல்லிட்டு போக நான் வரல. ஒரு குட்டி கிராமத்துல எங்கேயோ ஒரு மூலையில படிப்பறிவு இல்லாத என்னையே தேவன் தொட்டு ஆசீர்வதித்து இன்றைக்கும் 300க்கு மேற்பட்ட பிள்ளைகளை அவருடைய நாமத்தினால வளர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். என் தேவ பிள்ளைகளுக்கு மனதார சொல்ற ஒரு காரியம் என்ன, என் வாலிப தம்பிங்க, இது வெறும் பாட்டா பார்த்துட்டு போகாம தேவன் நினைச்சா ஒரு சாதாரணமான மனிதனை என்னவனாலும் நினைச்சு உயர்த்த முடியும். அதற்கு நாங்கள் ஒரு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறுகிய நேரம் இருக்கு. ஐயா சொன்னாங்க சரியான நேரத்தில் இதில் முடிக்கணும்னு. எங்க பிள்ளைங்க எல்லாரும் பாடக்கூடிய பிள்ளைங்க, படிச்சுட்டு இருக்காங்க, சிலர் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. நீங்க இதை ஏன் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்க அப்படின்னா, நீங்கெல்லாம் வந்திருப்பது தேவனை ஆராதிக்க, துதிக்க, தேவனிடத்திலிருந்து எதையாயிரம் நல்ல வரங்களை பெற்றுக்கொள்ள, உங்க வாழ்க்கையில நல்லா ஊழியம் செய்யணும் வந்திருக்கீங்க. ஆனா நாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய பஸ் பிடிச்சிட்டு உங்க மத்தியில சாட்சியா நிக்கணும்னு வந்த நாங்க. ஹல்லேலூயா. முந்தின நாள் இரவு புளியந்தோப்பு பகுதியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு சென்னையில கண் முழிச்சு இந்த இரவெல்லாம் தூங்காம உங்க மத்தியில வந்து நிக்கிறோம். என் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிக்கும்படியாகவும் இன்னைக்கு கேட்கிற அந்த சின்ன கர்த்தருடைய வார்த்தை உங்களை அசைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஜீசஸ் தேங்க்யூ. பாசமா கூட்டிட்டு போங்க. இதை ஏன் உங்க கண்ணு முன்னாடி அவங்களை அடையாளப்படுத்தின நான் கேட்டேன், ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா எங்க பிள்ளைகள் எல்லாரையும் சாட்சி சொல்ல வாய்ப்பு இருக்கு, பாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் கொடுத்துன்னு கேட்டபோது ஐயா அந்த கூட்டத்தினுடைய ஒழுங்க எங்களுக்கு அழகா வரிசைப்படுத்தி காட்டினாங்க. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், என் வாலிப தம்பிகளுக்கு முன்னால கர்த்தர் என்ன சாட்சியா நிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன பொண்ணை எழுப்பினாரே, பேய்கள் எல்லாம் துரத்தினாரே, மரித்த நாளில் லாசருவை எழுப்பினாரே, என் பக்கத்தில வந்து பாரு சகோதரா, என் இயேசு பேடிப்பட்டவர்னு என் பக்கத்தில வந்து பாரு, எங்க இயேசுவை போல யாரு? எல்லாரும் கரலை தட்டி தந்தானே தன்னானே தன்னானே நன்னானே தானானே நன்னானே தானானே 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 தரனானே தன்னானே. கையை தட்டி இல்ல எங்க பிள்ளைங்க எல்லாரும் உங்க முன்னாடி நிக்க வச்ச பிள்ளைங்க எல்லாரும் தேவனுக்காக வைராக்கியமா எங்க போனாலும் என் கூட ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அதுல பேடு வாசிக்கிற பிள்ளைங்க, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நாங்க பள்ளிக்கூடம் போகாமலேயே, அதாவது இசை கற்றுக்கிற பள்ளிக்கு போகாமலேயே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். என் பிள்ளைகளை மட்டும் உயர்த்தி வச்ச தேவனுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சின்ன நேரத்துல நான் பாட்டும் பாடணும், நான் செய்தியும் சொல்லணும், சாட்சியும் சொல்லணும். இது என் குறுகிய நேரம் தான், ஆனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இது வெறும் கைத்தட்டலோடு நீங்க விட்டுறாம ஒரு குடிகாரனை, கேக்குதா எல்லாருக்கும்? ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகளை, ஒரு குடிகாரனை, ஒரு திருடனை, என்னங்க கையை உயர்த்தி கூட சொல்லலாமே, ஒரு சண்டை போடுற ஒரு ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்த எண்ணெயை கொண்டு 300 பிள்ளைகளை ஆண்டவருக்கு சொந்தமாக்க வரலாம். உங்களை கொண்டு அவர் செய்ய மாட்டாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பாவியாயிருந்த நாம் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. துரோகியாயிருந்த நாம் துதிப்பாடி மகிழ்வது எல்லாமே உங்க கிருபை, எல்லாமே உங்க கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர தாங்க தேவ கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. பாவியாயிருந்த நான் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. ஐயா தட்டி அப்படியே அமைதியாட்டீங்க. கதையை கேட்டு சோகமாயிட்டீங்களா? என்னை பரிதாபமா ஏதாவது நினைச்சிட்டு பாருங்க. கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கையை உயர்த்தி 300 குழந்தைகளை வளர்க்க உதவி செய்தவர். யாருக்கிட்டே கையேந்த விடல. இதுவரைக்கும் டொனேஷன் புக் அடிச்சு யாருக்கிட்டையும் நீட்டல. அப்பாவே எங்களை நடத்திட்டு வராரு. எப்பாவி என்ன பாசம் வைத்தீன், நீங்கிடாத நேசம் வைத்தீன். நானும் உன்னை தேடவில்லை, நீதா என்ன தேடி வந்தீர். என்ன கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்ட கடன் தீராதையா. உங்க கிருபை. துரோகியாயிருந்த நான் துதிப்பாடி மகிழ்வது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. கை தட்டம் உட்காந்துக்கிறேன். கோபமா? ஒரு ஏதாவது கோபமா? ஓ, சாப்பிட்ட உடனே வந்துட்டீங்க, அதான் உங்க பிரச்சனை. லேசா தூக்கமா இருக்கு. சொல்லுங்க ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு இங்க பாருங்க, அற்புதமே செய்யாத ஒரு மனிதன் உலகத்தை அசைத்த ஒரு சின்ன கான்செப்ட சொல்லி உன்னாலேயும் அது முடியும்னு நான் சொல்லிட்டு போக ஆசைப்படுறேன். கரங்களை உயர்த்தி சத்தமா, கரங்களை உயர்த்தி. அவ்வளவுதான் உங்க சத்தமா? ஏ உலக அன்பில் போத கொண்டு பாதமாறி போனேன் ஐயா. மனிதர் அன்பில் மயக்கம் கொண்டு உங்க அன்ப மறந்தேன் ஐயா. ஐயா 1998களில சாராயத்தினால மனிதர்களுடைய அருவருப்பினால ஈர்க்கப்பட்டு என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா தேடி படிக்க ஆரம்பித்த போது தேவன் என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உலக அன்பில் போத கொண்டு பாதமாறி போனேன் ஐயா. மனிதர் அன்பில் மயக்க கொண்டு வந்த நந்த மறந்தேன் ஐயா. உலக அன்பில் போத கொண்டு
கேட்காமலே புது வாழ்வு தந்தீர், வேலையாக என்ன நீ தேடி வந்தீர். அல்லேலூயா. அம்மா, இயேசுவை பத்தி சாதாரணமா எடை போட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில சொல்றேன். இருந்தா பலர் வருவா, இல்ல யார் வருவா? இந்த உலகத்துல பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், அழகு இருக்கணும், அப்படியெல்லாம் இருந்தாதான் இந்த உலகத்துல ஒரு மனிதனை தேடி ஒரு மனிதன் வருவான். ஆனா இயேசு அப்படி அல்ல. இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு ஓடி வருவா. மகே, இருந்தா பலர் வருவா, இல்லை என்ன யார் வருவா? என் வாலிப சகோதரா, என் அன்பு சகோதரியே, இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் இயேசு ஓடி வருவா. அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்கிறேன். இந்த உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. இந்த உலக நம்பாதே மனிதா, உலக நம்பாதே. கையை தட்டி எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா கையை உயர்த்தி தயவு செய்து என்ன பரிதாபமா பார்க்காம, இந்த மனிதனையே தேவன் இப்படி மாற்ற முடியும்னா, வாலிபர்களா இருக்கிற எங்களை, அவரையே நம்பி வந்திருக்கிற எங்களை இயேசு மாற்றி அமைப்பார். இன்னும் நிறைய பேர் கையே தட்டல. ஹல்லேலூயா. அண்ணா கொஞ்சம் மாத்தி கவனிங்க. 8 அடுக்கு மாடி கட்டி ஏசி போட்டு வாழ்ந்தானோ, தென்னை மர தோப்பு வச்சு மகளே அதுல குலு குலுன்னு சிரித்தாலும் கெட்டு வந்து நான் வீதியில் நிற்கும் போது என்னோடு வந்திடுமோ? வருமா மாடி? சொல்லுங்க, வருமா? அதனாலதான் கத்தறேன், இந்த உலக நம்பாதே மனமே. வேற லெவலுங்க. நீங்க எல்லாம் கையை தட்டி சத்தமா. நீங்க சில பேர் இந்த நடுவில் உட்காந்து கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எல்லாம் அந்த ஆமேன் அல்லேலூயா சொல்லும் போது தான் விழிப்பா இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு நினைப்பு. என்னங்க ஆமேனா? கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளோ சுற்றி நிற்கும் நண்பர்களோ சூழ வந்த மனிதர்களும் நீ செத்து மடிந்து பாடையில் போகும்போது அந்த வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லேலூயா சொல்லலாமா? உம்மோடு வந்திடுமோ 8 அடுக்கு மாடி
ஏ தென்னை மரத்தோப்பு. அதனாலதான் கத்துறேன், இந்த உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. நீங்க கையை தட்டாம நான் மெசேஜுக்கு போக மாட்டேன். சத்தமா கையை தட்டி, சத்தமா ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார் வெரி குட்பா, அந்த வாலிபருக்காக கையை தட்டுங்கப்பா. சார் வேற லெவலியா நீ. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகரை நோக்கி, என் பையன் வாசிக்கிறான் பாரு, என் பையன். ஏய் கமா, பொட்டேஷன், செமிகோனல், கேள்விக்குறி அத்தனையும் ஃபாலோ பண்ணி வாசிக்கணும். என் புள்ள அல்லேலூயா சொல்லுங்க. ஏய் மகன், நீ கூட என் தம்பி தான். ஏய் ஒரு அல்லேலூயா சொல்லுப்பா. வாசிரா மகனே. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் சொல்லுப்பா ஒரு அல்லேலூயா. என் பாட்டுல ஒரு ஃபேமஸ் பாட்டு, எனக்கு வேற டைம் கம்மியா இருக்குது, முடிக்க முடியாம போயிரும், பயமா இருக்குது. அப்பா அம்மா நீங்க தான். கைய உயர்த்து மகளே. ஆசையெல்லாம் நீங்க தான். பத்தல ஏ ஆதரவா நீங்க தான். சொல்லு மகன். யாருதாலும் நீங்க தான். ஏய் மயில கைய உயர்த்து அல்லேலூயா சொல்லு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுப்பா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுப்பா. கைய தட்ட. உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுப்பா, வானத்தை போல உங்க மனசு பெருசுப்பா. எல்லாரும் வேற லெவலுங்க. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? எங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. இருமக அத நினைச்சாதான் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. எனக்கு அப்பா அம்மா நீங்க தான். என் பிள்ளைக்கு ஆதரவா நீங்க தான். ஆதரவா நீங்க தான். யாருதாலும் நீங்க தான். அந்த அன்புக்கு முன்னால சத்தமா ஹல்லேலூயா. ஐயோ பயங்கரமான மக்களையா நீங்க. ஆபிரகாம் நினைச்சவரே, 2 ஆண் பிள்ளையே தந்தவரே. இந்த ஆண்ட்ரோஸ் நினைச்சவரே, அதே போல வச்சவரே. வேற லெவல் மகன் நீங்க. அல்லேலூயா சொல்லாமா?
ஆபிரகாம நினைச்சவாரு ஆண் குழந்தைய கொடுத்தவாரு, அன்ரோச நினைச்சவாரு அதே போல வச்சவாரு. கையை தட்டி அல்லேலூயாவா, சத்தமாவா. சரி, எனக்காக பக்கத்துல பாத்துக்கல. யோவான் ஒரு அற்புதமும் செய்யலையே. எப்படி ஜனங்க வந்தாங்க சொல்லுங்க, ஜனங்க எப்படி வந்தாங்க? இது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? பக்கத்துல பாத்துக்கல. இன்னைக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டு சொல்லு மகன், இன்னைக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டு நானும் கூட சிவகங்கையை மாத்திரம் அல்ல, இந்தியாவையே அசைக்க போறேன். ஹல்லேலூயா. பத்தல ஹல்லேலூயா. அம்மா, அழகா இருக்கிற ராகேல மட்டும் நினைக்கிறவர் அல்ல, சத்தமா அற்பமா எண்ணப்பட்ட லேயாலையும் நினைச்சு பார்க்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லு மகளே, மக சொல்லு மக, ராகேல நினைச்சவர் நல்ல ஆண் பிள்ளையே தந்தவரே, அற்பமா எண்ணப்பட்ட லேயால நினைச்சவரே அதே போல வச்சவரே. அந்த அன்புக்கு முன்னால அந்த உலகம் சிறுசுப்பா. கையை தட்டி சொல்லுங்க. கிறிஸ்தவரை அசால்ட்டா நினைக்காதீங்க. அதான் அந்த யூத், அந்த வாலிபனுடைய ஸ்டைல் அதுதான். அது என்ன ரகசியம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு நேரமும் முடிஞ்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மகன், கையை உயர்த்தி சட்டம் போட்டு தடுத்துடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே. நான் முட்டி போட்டு ஜெபிச்சேன்னா சும்மா முதுக காட்டி ஓடிடுவேன். ஆல மகள தெரியாம கால விடாத, நடு சென்டர்ல இருக்க ஒரு தடவை கையை தட்டிடு. ஆலமகலம் தெரியாம கால விடாத, நீல உயரம் புரியாம மாட்டி கொள்ளாத. ஆலமகலம் தெரியாம நாங்க வெட்ட வெட்ட வளருவோம், கொட்ட கொட்ட உயருவோம். சத்தமா தேங்க்யூ தேங்க்யூ. உங்க நல்ல மனசுக்கு அப்பா இரக்கம் பாராட்டி 15 நிமிஷம் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. சத்தமா தான தான தரண வாலிப தம்பி, நான் போய் ஒருத்தர் தலைமையில கைய வச்சு ஒருவர் வீர் விழுந்து நான் மேல வரல. இந்த ரகசியம் தான் என்ன தூக்கிட்டு வந்திருக்குது.
அதே ரகசியம்தான் இந்த கூட்டத்தின் முடிவில் உங்களை தூக்கி உயர்த்த போது. கையை தட்டு மகளை கையை தட்டு. பாருங்க, நாங்க சுவிசேஷம் சொல்றேன்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன தூக்கி போட்டு இங்க பாருங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அடிச்சு தூக்கி போட்டாங்க என்ன. நான் உங்களுக்கு எந்திரிச்சு நின்று என்ன பாருங்க, எந்திரிச்சு நின்று அப்படி முடிய தள்ளி ஸ்டைலா பிரைஸ் தி லார்ட் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. அவர் பாருங்க, நான் சொன்ன போது கை தட்டுங்க. அவர் என்னைக்கு என் மேல கைய வச்சாரோ பாயிண்டே சொல்லல மகளே. பாருங்க, அன்னையில இருந்து மேடையா ஏறையா தமிழ்நாடு முழுவதும். சத்தமா ஒரு அல்லேலூயா. கேப் இல்லாம ஓடுறேன்ப்பா. திடீர்னு பார்த்தா பாதரப்பா சபையில எனக்கு அழைப்புன்னு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. எம்மா விலையும் போயிருச்சு. இங்க பாருங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி ஐயா இங்க வர்றதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து வரும்போது நைட் இரவு முழுவதும் பிளாட்ஃபார்ம்ல நானும் என் குழந்தைகளும் கொசு கடியில படுத்தோம். ஆனா எனக்கு துளி கூட கொசு கடிச்சதும் வலிக்கல, தூக்கமும் இல்ல. ஆனா இப்பதான் தெரியும் அந்த ரிசல்ட் என் பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும்போது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போரிடாதவன், தீமையான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். என்ன அந்த பக்கங்கிறவங்க என் கூட சண்டையா? கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லு மகளே. ஏன் நிந்தனைகள் போராட்டம் வந்தான், பொறுமையோடு சகித்துக் கொள்பவன், எப்பா கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து செல்பவன், தண்ணீரை தரை போல வழி நடப்பவன், வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். ஒரு நாள் எங்க ஃபாதர் ஐயா இப்படி கத்து கொடுத்தாருன்னு சொல்றேன். எங்க பெர்க்மன்ஸ் ஃபாதர் ஐயா சொல்லுங்க. ஒரு நாள் சமைக்க முடியாத நானும் என் குழந்தைகளும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே, மகளை கவனி, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஐயா வந்து, ஐயா எங்க வீட்டுல விசேஷம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அனுப்பி விட்ட ஆளெல்லாம் வரல, பிரியாணி மீந்து போச்சு, தயவு செய்து வாங்கிக்கணும் வந்து நிக்கிறான். போங்க நீங்க கவனி. அப்பதான் எங்க அப்பா ஃபாதர் அப்பா ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இங்க பாருங்க, பாருங்க சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? சத்தமா பாருங்க. காற்றேனா அப்பா பாடுனது, அப்பா பெர்க்மன் சே பாடுனது, ஐயா பாடின பாடல் ஃபாதர் ஐயா. காற்றேனா அட குடுப்பா வாத்தியார காணலப்பா, மலை துளி பார்க்கலப்பா. பாரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தோடனே என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே நான் தான் அடுப்பேனா ஏத்தலப்பா, அரிசியும் போடலப்பா. ஐயா நானும் என் 30 குழந்தைகளும் எங்க பசி எல்லாம் மாறுதப்பா. எப்பதான் கை தட்டுவீங்க நீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கோ எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
என்னோடு மகிழ்ந்திருங்க. என் நேரமும் என் வேலையும் இயேசுவில் களி கூறுவோம். ஒரே ஒரு காரியம் நான் முடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எப்ப முடிக்க போறன்னு தான் பார்த்துருக்கிறேன்றீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? உம்மை போல யாரும் இல்ல 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 இல்ல. எப்ப உம்மை தவிர விருப்பம் இல்ல எங்க வாழ்விலே. எங்க அப்பாவும் நீர்தான், எங்க அம்மாவும் நீர்தான். ஆறுதல் நீங்கதான், தேறுதல் நீங்கதான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா? சத்திய வேதம் சொல்லு, கவனிங்க. யோவான் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனா இருந்ததுனால சிறையில் இருக்கும்போது ஏரோது ராஜா சிறையில் இருக்கிறவருடைய சொற்படி கேட்டு நடந்தாராம். எங்க நல்லா சொல்லுங்க. சிறையில யோவான் ஸ்நானகன், அரண்மனையில ஏரோது ராஜா. யார் சொல்லி யார் கேட்டு வாழணும்? ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்லி இவர் கேட்டு வாழ்றாராம். ஏய், ஆண்டி ஓடி வரான், அரசாங்கம் ஓடி வருது, போர் சேவகம் ஓடி வரான், ராஜா ஓடி வரான். என்னதாயா இருக்குது அவங்ககிட்ட? சத்தமா? அல்லேலூயாவா? ஆர்வமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே, கீழே விழுவதும் எழுவதும் அல்ல வாழ்க்கை. தேசத்தை அசைக்கணும் வாலிபா, தேசத்தை அசைக்கணும். என் கூட இருக்கிற 20 பேரும் என்னை போலவே பாடி கர்த்தரை துதிக்கிறவங்க தான். ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயா நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால நீங்க சுருக்கம் பண்ணி அடுத்தடுத்த செஷன் இருக்குன்றதுனால நான் வேகமா ஓட வேண்டியது ஆயிடுச்சு. தேவ பிள்ளையே, யோவான் சானுடைய வாழ்க்கையை பாருங்க. சாதாரண மக்கள் ஓடி வராங்க. சத்தமா என் பையன் மட்டும் தான் கத்துறான். கத்தன் ஒரு யார் தெரியுமா? ஓடி வாடா. இதுக்கு அல்லேலூயா சொல்லக்கூடாது. இவரு 6 மாத குழந்தை என் கையில கொடுக்கும்போது, ஐயா 6 மாத குழந்தை, இத்தனை பேர் சத்தம் போடுறீங்க, உங்க சத்தத்துக்கு முன்னாடி இவர் போடுறாரு. ஆனா நல்லா கையை உயர்த்துப்பா. அப்பா, நான் டிகிரி இல்ல, ஆனா என் பையன் டிகிரி முடிச்சாரு. என்ன மனிதரெல்லாம் மறந்து போனாங்கோ. என்ன என்ன ஊழியத்துக்கு வந்த போது மறக்காம சேர்த்து கொண்டீங்கோ. என் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் கதறி அழுத நேரங்கள் எல்லாம் என்ன கலங்காதே என்று சொன்னீங்கோ. அம்மா, என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. நான் தான் படிக்கல, ஆனா பட்டதாரிகளை என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். இயேசு நினைச்சா, ஏசப்பா நினைச்சா உன்னை வேற 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 மாதிரி கொண்டு போவார் மகனே. கரங்களை தட்டி. அதனாலதான் மனிதரெல்லாம் மறந்து போனாங்கோ. ஒருவேளை உன்னை மறந்துட்டாங்கன்னு உடைந்து நிற்கிறாயோ, பயப்படாத பயப்படாத. 9 வருஷம் தூக்கி நிறுத்தின ஆண்டவர் வாலிபனை உன்னை தூக்கி உயர்த்துவா. ஊழியனாக சத்தமா சொல்லுங்க, ஆராதனை வீரனாக இன்னும் கொஞ்சம் தேசத்தை அசைக்கிறவர்களாக. பாருங்க, எனக்கு டைம் ஐயா மன்னிக்கணும், குறுக்க பேசணும். இன்னும் எத்தனை நிமிஷம்? ஒரே ஒரு எல்லாரையும் பாட வைக்க முடியாது, மன்னிச்சுக்கணும். என் பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் பாடுவாங்க. என் மகள் இனியவள் குயிக் ஃபாஸ்ட். என்
பொண்ணு வேகமா ஓடி வரணும். ஒரே ஒரு பாட்டியா மக பாடு, ஒரே ஒரு ஆளை மட்டும் லைட்டா அப்படி பாட வைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, நான் தட்டுல அடிச்சுட்டு பழகினது கவனிங்க, நான் குண்டால அடிச்சுட்டு குடத்துல அடிச்சுட்டு பழகின பாட நீங்க அறிவீர்கள். ஜீசஸ் தேங்க்யூ லார்ட். ஏக்கம் கொண்டு ஏங்குகிறேன் நான், உம்முகம் காணாமல் வாடுகிறேன் நான். வாடாத ரோஜாவே உமக்கே ஸ்தோத்திரம், நான் உந்தன் பாத்திரம். என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், எப்பொழுது உம்மில் சேர்வேன். என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், எப்பொழுது உம்மில் சேர்வேன். இரவின் காலம் படுக்கையில் தேடினேன், காத்து மனுஷரை அலைந்தே ஓடினேன். தேடியும் கிடைக்காத தேனிலும் இனிமையே, தேனிலும் இனிமையே. என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், எப்பொழுது உம்மில் சேர்வேன். அம்மா, இது விளையாட்டு அல்ல. என்கிட்ட இருக்கிற 30 பேருமே அப்படித்தான். நாங்க இசைக்கு போல என் பிள்ளைக்கு முன்னாடி நான் பாடுவேன், முழங்கால் படிட்டு இப்படிதான் பாடினேன். கர்த்தர் உயர்த்தினாரு. என் குடும்பத்தை இன்னைக்கு பாடுகிற குடும்பமா மாத்திரம் அல்ல, சாட்சியின் குடும்பம் வச்சிருக்கிறாரு. சத்தமா என் பையன், குட்டி பையன் ஒரே ஒரு அடி ஆதரவா டக்குன்னு. ஆதரவா யாரும் இல்ல என்னைக்கு இந்த உலகத்தில், ஆதரவா யாரும் இல்ல என்னைக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியாய் ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியாய் ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, சபையில சேர்த்துக்கொள்ளுமையா. ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, சபையில சேர்த்துக்கொள்ளுமையா. அல்லேலூயாவா. எங்க அம்மா, எங்க மேல என் மனைவி, இந்த உலகத்துல கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என் மனைவி எனக்கு. இல்லனா என் பிள்ளைகளை வளர்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா குட்டீஸும் பாடுவாங்க. இப்படியே காலையில் 5 மணிக்கு பாடி 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 என் குடும்பமே கர்த்தருக்கு. சட்டைகளின் மறைவினிலே நானும் என் குடும்பம் சேதமின்றி காத்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கையாசைச்சு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ஆமென் சொல்லுங்க. மகே குடும்ப வாத்தியாரே ஒரு தபலா. சட்டைகளின் மறைவினிலே சேதமின்றி காத்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுப்பா. நானும் என் குடும்பம் காலையில மாலையில அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறேன் கர்த்தரை. கருவில கண்டவரே, என்ன கண்மணி போல் காத்தவரே, நன்றி நன்றி ஐயா, நாளெல்லாம் நன்றி ஐயா. கருவினில் கண்டவரே, கண்மணி போல் காப்பவரே, கருவினில்
கண்டவரே, கண்மணி போல் காப்பவரே, நன்றி நன்றி ஐயா, நாளெல்லாம் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நாளெல்லாம் நன்றி ஐயா. சட்டைகளின் மறைவினிலே சேதமின்றி காப்பவரே, உமக்கே ஆராதனை. கையை தட்டி உமக்கே ஆராதனை. ஒரு ஆராதனை உமக்கே ஆராதனை. அப்பாவுக்கு உமக்கே ஆராதனை. இல்லையாவா? ஆமேனா? பக்கத்துல பாட்டு என்ன சீக்கிரட்டா இருக்கும் அது? எல்லாருமே ஓடி வராங்களே, நம்ம கிட்ட மட்டும் ஒரு ஆள் கூட வர மாட்டேங்கிறாங்களே. நம்ம பாடனா, நம்ம ஜெபித்தா, நம்ம துதிச்சா யாருமே வர மாட்டேன்றாங்களே. யோவான் ஸ்நானங்க மட்டும் எப்படி போனாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரை சரியா புரிந்து கொண்டால், ஆவியானுடைய வல்லமையை சரியா புரிந்து கொண்டால், நான் சொல்றேன், நீ அற்புதம் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. கையை நீட்டினா மக்கள் விழணும் கவலைப்படாத. தீர்க்க தரிசனம் வரும் இல்லையான்னு கவலைப்படாத. உத்தமமா வாழ்ந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு பாட்டு பாடினா கூட போதும். என்னை போல ஜப தோட்டத்தில் கொண்டு வந்து உன்னையும் நிறுத்தி விடும். இன்னைக்கு 300 குழந்தைகளை நான் வளர்த்து கிறிஸ்துவுக்குள்ள ஆளாக்கினது மாத்திரமல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு சபை உண்டு. எனக்கு பல இடங்களிலே கர்த்தர் ஏராளமான மக்களை தந்து வச்சிருக்கிறாரு. இன்ன தேதிக்கு சொன்னா ஜப தோட்டத்தில் இருக்கிற என் சகோதரர்கள் கூட இன்னைக்கு என் உறவுகளா மாறிட்டாங்க ஐயா. அல்லேலூயாவா? சத்தமாவா? எத்தனை எத்தனை பேர் பவராவி எனக்குள்ளே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எதை பெறியோ இல்லையோ, எதை பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, யோவான் ஸ்நானகனை போல தாயின் கருவில் இருக்கும் போதே அவர் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். ஆகையால் தான் அந்த யோவான் ஸ்நானகனை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி, அவருடைய வாழ்க்கையை நோக்கி திரள் திரளாய் மக்கள் ஓடி வந்தார்கள். வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரா, நீங்களும் இப்படியாப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அதில் அனலாய் நிற்கும் போது, நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, என்னை போல அல்ல, யோவான் ஸ்நானகனை போல தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கலாம். பலமா கரங்களை தட்டி, பலமா கையை தட்டி, ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் அகற்றி போட்டேன் கசப்புகளை. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினாலே கையை தட்டி சொல்லால விரட்டி எல்லாரும் வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வெல்ல. எல்லாரும் கிளாப் பண்ணி ஒரு சொல்லால வெல்ல போற, ஒரு சொல்லால வெல்ல போற. என் அருமையான என் தேவ பிள்ளைகளே, என் வாலிபர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கனம் பண்றேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க. என்னை போல, என் குழந்தைகளை போல நீங்களும் பல மடங்கு பல இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியாய் நின்று தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என தயவு பாராட்டின என் அருமையான பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறோம். God bless you. Praise the Lord.